வெல்கம் மைடியர் காம்ரேட்ஸ். மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் நம்ம ஜி அவர்களால் நம்ம நாட்டுக்கு நல்லதே கிடையாது. அவங்க ஆல்ரெடி அரசியலமைப்பு சட்டத்தை வந்து சீர்குலைச்சிட்டாங்க, ஜனநாயகத்தை உடைச்சிட்டாங்க. மேலும் அவங்க ஆட்சிக்கு வந்தால் சிபிஐ, ஆர்பிஐ, எலெக்ஷன் கமிஷன் இவைகள் எல்லாமே பிஜேபியை வந்து சார்ந்து நிற்கும், பிஜேபியோட கைக்கூலி ஆயிடும்னு சந்திரபாபு நாயுடு 2019 சொன்னது. அதையே நான் துருவராஜ் அவர்களுடைய முகத்தில் பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? அதை அவர் டேக் பண்ணி ஒப்புக்கொள்கிறேன்னு மீண்டும் வந்து சொல்லியிருக்கிறார். அப்போ 2019 இந்த நிலமைனா இப்போ வந்து யோசிச்சு பாருங்க. ஆனால் இப்போ என்ன ஒரு சந்தோஷம்னா, இப்போ ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கக்கூடிய பசங்களை பார்த்தோன்னு வைங்களேன், பசங்களோ பொண்ணுங்களோ நல்லா படிக்கக்கூடியவங்க, எப்போது வழக்கமாக சென்டம் எடுக்கிறவங்க 98 மார்க் எடுத்தாலே அழுவாங்க பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி தான் இப்போ நடந்திருக்கு. இப்போ வந்து என்டிஏ கூட்டணி தான் லீடிங்கில் இருந்தாலும் ஜி மூஞ்செல்லாம் வந்து செத்து போச்சு. ஆனால் இந்த பேக் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்காத மக்கு பசங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பாஸ் ஆகிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அதுதான் இப்போ வந்து இந்தியா அலைன்ஸ். ரொம்ப டவுனாக இருந்தவங்க, அதாவது ராகுல்ஜி அவர்களெல்லாம் வந்து பச்சை புலன்னு சொன்னவங்க, இப்போ அவர் தான் வந்து பிஜேபி அலற விட்டுட்டு இருக்காரு.